அறிமுகம் சூரியன் எப்போதும் பிரகாசிப்பதாகத் தோன்றும் சன்னிவேல் என்ற வசதியான சிறிய நகரத்தில் லில்லி மற்றும் மேக்ஸ் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு சன்னி மதியம் அவர்கள் தங்களுக்கு பிடித்த பூங்காவில் சுற்றுலா செல்ல முடிவு செய்தனர். லில்லி அவர்கள் ரசிக்க சுவையான கப்கேக்குகளை சுட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பிக்னிக் கூடையை அவிழ்த்து பார்த்தபோது ஒரு கப்கேக் காணவில்லை என்பதை கண்டுபிடித்தனர். காட்சியை ஆய்வு செய்தல் லில்லியும் மேக்ஸும் சுற்றுலாப் பகுதியைச் சுற்றிப் பார்த்தார்கள். ஆனால் எந்தத் துண்டுகளும் அல்லது தடயங்களும் கிடைக்கவில்லை. அவர்கள் தங்கள் பிக்னிக் போர்வையிலிருந்து விலகிச் செல்லும் கால் தடங்களை பின்பற்ற முடிவு செய்தனர். கால் தடங்கள் அவர்களை பூங்கா வழியாகவும் அருகிலுள்ள காடுகளுக்குள் அழைத்துச் சென்றன. அங்கு அவர்கள் மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ஒரு சிறிய, மர்மமான குடிசையில் தடுமாறினர். துப்பு வெளிப்பட்டது. ஆர்வத்துடனும் கொஞ்சம் பயத்துடனும் லில்லியும் மேக்ஸும் குடிசைக்குள் எட்டிப் பார்த்தனர். அங்கு மேஜையின் மீது துண்டுகள் சிதறி கிடப்பதையும் பாதி சாப்பிட்ட கப்கேக் ரேப்பரையும் கண்டனர். அவர்கள் தடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு புதருக்குப் பின்னால் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. லில்லியின் கப்கேக்குகளை விரும்பி தன் குடிசைக்கு பதுங்கியிருந்த அணில் சாமி. சாமியை எதிர்கொள்வது லில்லி மற்றும் மேக்ஸ் சாமியை அணுகினர். அவர் குற்றவாளியாகத் தோன்றினார், ஆனால் சற்று பயந்தார். அவர் இனிப்புகளை விரும்புவதாகவும் லில்லியின் கப்கேக்குகளின் சோதனையை எதிர்க்க முடியவில்லை என்றும் சாமி ஒப்புக்கொண்டார். கேட்காமலேயே கப்கேக்கை எடுத்ததற்காக மன்னிப்புக் கேட்டு இனிமேல் அப்படிச் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தார். லில்லி சாமியை மன்னித்தார். அவர்கள் அனைவரும் பூங்காவில் மீதமுள்ள கப்கேக்குகளை ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர். மகிழ்ச்சியான முடிவு. அவர்கள் உல்லாசப் பயணத்தை அனுபவித்தபோது லில்லி, மேக்ஸ் மற்றும் சாமி ஆகியோர் நண்பர்களானார்கள். மர்மங்களைத் தீர்ப்பது வேடிக்கையானது என்பதை அவர்கள் அறிந்தனர். ஆனால் அன்பாகவும் பகிர்ந்து கொள்ளவும் முக்கியம். அன்று முதல் லில்லி கப்கேக்குகளை சுடும்போதெல்லாம் சன்னிவேலில் அவர்களின் சிறிய துப்பறியும் நண்பராக மாறிய சாமிக்கு கூடுதலாக ஒன்றைக் கொண்டு வருவதை உறுதி செய்தார்.